ரொம்ப நாளாவே நம்ம வீட்டில் பாசம் அதிகமாகவும் பழைய டைல், அதாவது ஆக்சுவலாக புது டைல் பழைய டைல் மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்குமா நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேங்க. அவர் தாங்க இந்த கடையை ரெஃபர் பண்ணாரு. ஐ மீன் இந்த கடையை மட்டும் அவர் ரெஃபர் பண்ணலாங்க, ஒரு பொருளையும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுதாங்க இந்த எர்த் HSR அப்படின்ற ஒரு லிக்விடு, அதுக்கப்புறம் எர்த் மஸ்க் அப்படின்ற ஒரு லிக்விடும் இருக்கு. இந்த ரெண்டு லிக்விடோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த் மஸ்கோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த ஆயில் ஐட்டம்ஸ், இந்த பூஜை சாமா இதை க்ளீன் பண்றது. இந்த எர்த் HSR இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இது பாத்ரூம் டைல் கிளீன் பண்றதுக்கு, இந்த உப்பு அதிகமா இருக்கிறத கிளீன் பண்றதுக்கு இந்த இதோடைய ஒர்க். ஓகேங்களா, நீங்களே இந்த வீடியோல பாருங்க, அவங்க எதெல்லாம் கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க. இது எல்லாமே கூட அதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பர்ஃபெக்டா இருக்கு. அதோட ப்ராடக்டோட ஒர்த்து நல்ல ஒர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல சொல்றேன், உண்மையிலே ஒர்த்து தான். இந்த HSR ஒர்க் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. பாத்ரூம் டைலு இது டோட்டல் எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு பழைய டைல புது டைலா மாத்தி நமக்கு அழகா கொடுக்குதுங்க. அது இல்லாம இந்த சுவிட்ச் போர்டு, இதெல்லாம் நம்ம பழைய சுவிட்ச் போர்டு மாதிரி இருக்கும் சில வீட்டுல, அதெல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். அந்த டேப்பு இது எல்லாமே பர்ஃபெக்ஷனா, அந்த உப்பெல்லாம் ஒட்டி இருக்கும்ல அது எல்லாமே இது பாருங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் கிளீன் பண்றாங்க நீங்களே பாருங்க. அந்த இடம் எல்லாமே பக்காவா கிளீன் பண்ணி நம்மளுக்கு பக்காவா கொடுத்துருதுங்க. ஆக்சுவலா ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. கிளவுஸ் போட்டாலும் ஒன்று தான், போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஆசிட் கிடையாது, லிக்விட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இங்க பாருங்க டெமோ காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. இப்படி இருந்த இடம் இப்படி மாறி இருக்குன்ற மாதிரி டெமோ காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்து ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது செங்கல்பட்டுல மட்டும் தான் கிடைக்குமான்னு கிடையாதுங்க, இது நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் சென்னையில் டெலிவரி பண்றதுக்கு அவங்களுக்கு ஆள் தேவைன்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையும் கொடுக்குறாங்க. பர் டேக்கு 3000 இருந்து 4000 வரைக்கும் earn பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. சேல்ஸ்மேன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி. ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு இது தேவைப்பட்டா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் கடையில் இந்த ப்ராடக்ட்டை நான் வச்சு சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா, ஐ மீன் என் வீட்டை நான் கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க சர்க்கிள் இருக்கிற கடையில் எந்த கடையில் விற்கிது அப்படின்ற கான்டாக்ட் நம்பரை அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு.